Hi friends, welcome to my Krishva's kitchen. இன்னைக்கு நம்ம my Krishva's kitchenல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டியான கோதுமை ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கோதுமை ஹல்வா பண்றதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இதை வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஹல்வா பண்ணும்போது மாவு புளிக்க வச்சு பால் வந்து புளிக்க வச்சு பண்ண போகிறோம். அதனால இந்த ப்ராசஸிங் வந்து நீங்கள் முத நாளே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் கிட்ட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். எதுக்காக ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு பால் எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நாம் இதை பிசைஞ்சு பால் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஜக்கில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வடிகட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டே கரண்டி வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா வேஸ்ட்டு வந்து மேலே தங்கிக்கும். பால் எல்லாமே நமக்கு கீழே போய்டும். பாருங்கள் இது வந்து நமக்கு இவ்வளோ வேஸ்ட்டு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து கோதுமை மாவோட ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நமக்கு தேவையில்லை. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலை வந்து நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன், அகலமான பவுலில். ஏன்னா இதை நைட் ஃபுல்லும் வந்து ஓவர் நைட் வந்து நம்ம இதை புளிக்க வைக்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு பால் கீழே நல்லா தெளிஞ்சு இருக்கும். அப்போ தான் நமக்கு மேலே இருக்க தண்ணி வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் பாலை வந்து சேர்த்து நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹல்வா வந்து நமக்கு அதே டேஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் இப்போ வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நான் புளிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் மேலே இருக்கு இல்லையா தெளிஞ்சிருக்கு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம இப்போ எடுத்துகிட்டு இந்த பாலை மட்டும் வச்சு தான் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். எடுக்கும்போதே அந்த பால் வந்து கீழே அவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட பால் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹல்வா பண்ணுறதுக்கு வந்து 1 கப் மாவுக்கு வந்து 2.5 கப் சர்க்கரை வந்து நமக்கு தேவைப்படும். அதில் 2 கப் தனியாகவும் 1/2 கப் தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். 1/2 கப் எதுக்குன்னா கேரமல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். 3/4 கப் வந்து நெய் தேவைப்படும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஹல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து கலர் மாற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை பால், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பால் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்த உடனே வந்து திரள ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கலந்துகிட்டே இருந்தோன்னா தான் நமக்கு வந்து அந்த கெட்டியாக வராது. இல்லைன்னா அங்கங்கே வந்து கட்டியாக ஆகிக்கிடும். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகுது. ஹல்வா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு முதல் நாள் வந்து இந்த பால் பண்ணுற ப்ராசஸிங் மட்டும்தாங்க லேட் ஆகும். மறுநாள் ஹல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான்.
இப்போ பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கரண்டியில் எடுத்தால் கூட விழலை, அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா 2 கப் சர்க்கரை, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு வந்து சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மறுபடியும் அது கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மறுபடியும் மிச்சம் வச்சுருந்தாலே அந்த சுகரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு மெல்ட் ஆகிருக்குன்னு சுகர் சேர்த்ததுக்கப்புறமா. நல்ல சூப்பராக நமக்கு ஹல்வா பதம் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கேரமல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக அந்த நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்லே 1/2 கப் சர்க்கரை அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா டார்க் கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இதோட ஓரத்தில் எல்லாமே நமக்கு வந்து கலர் வந்து மாறி வருது பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கலந்துட்டு இருக்கணும். இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது நல்லா ரெடி ஆகிடும் நமக்கு. இந்த கேரமல் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த கசப்புத்தன்மை வந்து ஹல்வாவில் வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டார்க் கோல்டன் கலரில் வரணும். ரொம்ப வந்து இதை கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள் ஓரளவு கலர் வந்து நமக்கு நல்லா மாறிட்டு வருது. இதை வந்து இந்த கேரமல் வந்து நம்ம பண்ண உடனே வந்து ஹல்வாவில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஹல்வாவில் வந்து கலந்துக்கலாம். உடனே சூடாக இருக்கதா அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி டார்க் கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலந்துட்டு இதை உடனே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஹல்வாவோட எல்லா சைடும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இது வந்து கரெக்டான பதம். நமக்கு ஹல்வா கலர் ரொம்ப சூப்பராக கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா உள்ளே எடுத்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நெய் சேர்க்கும் போது வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது ஹல்வா வந்து எல்லாத்தையும் உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். எப்போ ஹல்வா வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணுறதை நிறுத்திடுச்சோ அப்போ வந்து நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த பேட்ச் நெய் சேர்த்தாச்சு. மறுபடியும் இதை நான் கலந்து விட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம 3rd டைம் வந்து சேர்த்து நல்லா கலந்துட்ருக்கோம். இப்போவே வந்து ஹல்வா வந்து எல்லா சைடுமே சட்டியில் ஒட்டாமல் நம்ம பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் எப்போவுமே ஹல்வா செய்யும்போது வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நம்மளோட ஹல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படின்னு நம்ம கரண்டி கூடவே சுற்றுது பார்த்திங்களா. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஹல்வா. இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். திருநெல்வேலி ஹல்வாவுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ நல்லா முந்திரி பருப்பெல்லாம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது வந்து ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை இன்னொரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட திருநெல்வேலி ஹல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் தித்திக்கும் அல்வாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.